சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம க்ரஷ் இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு, அங்கிள் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரிஷ் வந்து கேட்கவும், சொல்லு க்ரிஷ் உனக்கு ஏதாவது டவுட்டா? உன்னளவுக்குலாம் நான் படித்தவன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது படித்ததுனால இல்லை, அறிவுனால வருது. பொய் சொல்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரிஷ் வந்து கேட்கவும், என்னையும் ஒரு மனுஷனாக மதித்து என்கிட்ட இவ்வளோ பெரிய கேள்வியை கேட்குற, கண்டிப்பாக இதுக்கான அர்த்தத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு பொய் வந்து ஒரு அவசியத்துக்காக சொல்கிறது, வேறு வழி இல்லை அப்படின்றதுக்காக சொல்கிறோம். ஆனால் அந்த பொய்யை நிரந்தரமாக சொல்கிறவங்க அவங்க ஒரு பொய் சொன்னால் அடுக்கடுக்கா 10 பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அவங்க எப்பவுமே பதட்டமாக மட்டும்தான் இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, பதட்டமாக இருக்கிறதுனால அந்த குடும்பமே அழிஞ்சாலையும் அழிஞ்சு போயிடும். அதனால தான் சொல்கிறது, ஒரு பொய்யனாலையும் மறைக்காமல் அது உண்மையை சொல்லிட்டா அந்த பொய்யை மறைக்க வேண்டிய அவசியம் இருக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் மீனா கேட்ட உடனே பேசாமல் இவர்கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை மன்னிச்சிடுங்க, கிறிஷோட அம்மா வேறு யாரும் இல்லை, நம்ம ரோகிணி தான் கிறிஷோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.